வெல்கம் டு ஐடா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இன்ஜினியரிங் மேக்ஸ் MA 3355 ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் லீனியர் அல்ஜிப்ராவில் யூனிட் 1 டாபிக் பேஸ் தேரம் பேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். கம்பெனிஸ் B1, B2 and B3 produce 30%, 45% and 25% of the cars respectively. It is known that 2%, 3% and 2% of these cars produced from are defective. ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ கார் பர்ச்சேஸ்ட் இஸ் டிஃபெக்டிவ்? செகண்ட் கொஷின், இஃப் எ கார் பர்ச்சேஸ்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் திஸ் கார் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கம்பெனி B1? மூணு கம்பெனி B1, B2, B3. ஒவ்வொரு கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்ணுற காரோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 30% B1, 45% B2, 25% B3. அந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுற காரில் டிஃபெக்டிவ் காரோட பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? 2%, 3% and 2%. First question is probability that a car purchased is defective. And second question, that car purchased is defective from the company B1. What is the probability? நம்ம solution பார்க்கலாம். Let X be the event that the car purchased is defective. Xங்கிறது event. What is the event? The car purchased is defective. அப்போ P of B1 அப்படிங்கிறது company produced car probability. That is 30%. 30% அப்படின்னா நம்ம 30/100 எழுதுவோம். அப்போ இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். 3/10. நெக்ஸ்ட்டு probability of X bar B1. That is B1 is the company, car producing company, but X is the defective car purchased. That is 2% is given. 2% அப்படின்னா 2/100. 2/100 அப்படின்னா 1 2 is 2, 50 2s are 100. So 1/50. Next P of B2. Car producing company B2ல how many percentage of car producing? 45%. இப்போ 45/100. 45/100 அப்படின்னா நம்ம 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 9 5s are 45, 20 5s are 100. ஸோ 9/20. நெக்ஸ்ட்டு P of X bar B2. B2 கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுற கார் டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான பர்சன்டேஜ் 3%. இப்போ 3/100. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு P of B3. B3யில் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராபபிலிட்டி 25%. 25% மீன்ஸ் 25/100. Now 25/100 அப்படிங்கிறத நம்ம 25 டேபிளால் கேன்சல் பண்ணால் 125 is 25, 425s are 100. That is 1/4. Now P of X bar B3. B3 கம்பெனியில் டிஃபெக்டிவான கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் 2%. That is 2/100. That is 1 2 is 2, 50 2s are 100. So 1/50. First question, what is the probability that a car purchased is defective? X is the event of getting defective. So P of X equal to P of B1, P of X in bar B1. P of B1 அப்படிங்கிறது கம்பெனி B1 ப்ரொடியூஸ் பண்ணுற காசோட ப்ராபபிலிட்டி. P of X bar B1 அப்படிங்கிறது B1 கம்பெனியில் டிஃபெக்டிவான கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ப்ளஸ் P of B2 கம்பெனி கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. P of X bar B2 அப்படிங்கிறது B2 கம்பெனியில் டிஃபெக்டிவான கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ப்ளஸ் P of B3 அப்படிங்கிறது B3 கம்பெனியில் கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இன்ட்டு P of X bar B3ங்கிறது B3 கம்பெனியில் டிஃபெக்டிவான கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. இது எல்லாமே நம்ம இப்போ அந்த சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வேல்யூஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. 3/10, 1/50 ப்ளஸ் 9/20 இன்ட்டு 3/100 ப்ளஸ் 1/4 இன்ட்டு 1/50. Now multiply these two numbers. 3 1 is 3, 10 50s are 500. Plus 9 3s are 27, 20 hundreds are 2000. Plus 1 4 1 is 1,
4 50s are 200. Now take the LCM. These are all common is 2000. So LCM is 2000. 2000 la 500 how many times? 4 times. So 4 3s are 12. 2000 la 2000 one time. So 127 is 27. 2000 la 200 10 times. So 110 is 10. Now we are adding these three numbers divided by 2000. Now 12 plus 27 plus 10 அப்படிங்கிறப்ப 49 divided by 2000. இப்போ 49 2000 நம்ம டிவைட் பண்ணணும். நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும். இப்போ நம்ம நார்மல் கால்குலேட்டர் மோடில் இருக்கா இல்லைன்னா வேறு மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மோட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்பர் 3 ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண பிறகு நமக்கு இதில் ரீசெட் ஆல் அப்படின்னு வரும். அப்புறம் ஈக்குவல் சைனை 2 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு நார்மல் மோடுக்கு வந்துடும். நம்ம இப்போ அது ரேடியன் மோடில் இருந்ததுன்னா அதை நார்மல் மோடுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜரை சொன்னோம். இப்போ நம்ம 49 divided by 2000. 49 divided by 2000 equal to நம்ம ஆன்சர் 0.0245. 0.0245 இதோட ஆன்சர். Now second question, if a car purchase is found to be defective, what is the probability that this car is produced by company B1? Probability of B bar X, that is defective car purchased from the company B1. That is the probability P of B1 bar X, that is equal to P of B1 into P of X bar B1 divided by P of X. P of B1 அப்படிங்கிறது 3/10. P of X bar B1 அப்படிங்கிறது 1/50. Already we are found P of X 49/2000. Now we multiply பண்ணலாம். 3 1 is 3. 10 50s are 500 into இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 2000/49. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 5 is 5. 4 5s are 20. So 3 4s are 12/49. Again we want to divide this by using calculator. இப்போ நம்ம 12 divided by 49 equal to 0.2449. 0.2449. இப்போ நம்ம 12 divided by 49 அப்படிங்கிறப்ப அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.24489 அப்படின்னு வருது. நம்ம ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4 டிஜிட்டில் சொல்லும்போது 0.249. So P of B1 bar X, defective car from the company B1 is 0.2449. Thank you students.